நண்பர்களே, இப்போ என்ன பார்க்குறோன்னா மொபைல் ஆப் மொபைல் ஆப்பில் ஆப்ஷன் செயின் எப்படி பார்க்குறது, ஸ்கிரிப்ட் எப்படி ஆட் பண்ணுறது, தேவையில்லாத ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அதை எப்படி டெலீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மொபைல் ஆப்புடைய டெஸ்க்டாப் டேஷ்போர்ட் பேஜு. இதில் செகண்டு பாட்டமில் ஃப்ரம் லெஃப்ட் செகண்டில் பாருங்கள் வாட்ச் லிஸ்ட்னு இருக்குது. இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம என்னென்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணியிருக்கோன்னு இதில் காட்டுது. இப்போ இதில் நமக்கு நிறைய ஸ்கிரிப்ட் இருக்கிறதுனால குழப்பம் ஏற்படலாம். அதை தவிர்க்கிறதுக்கு தேவையில்லாத ஸ்கிரிப்டை டெலீட் பண்ணிடணும். டெலீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக்கை டச் பண்ணுங்கள், இந்த பேஜ் வந்துடும். எடிட் வாட்ச் லிஸ்ட் பேஜ் வந்துடும். இப்போ இதில் ரைட் சைடில் எண்டில் இருக்கு இல்லையா டஸ்ட்பின், அந்த பின்னை கிளிக் பண்ணிங்கன்னா எதெல்லாம் தேவையில்லையோ அதெல்லாம் போயிடும். இப்போ நமக்கு 23,900 கால் வேண்டாம்னா அந்த பின்னை டச் பண்ணுங்கள், அங்கே பின்னுக்கு போயிடும். 24,000 கால் வேண்டாமா, பின். 24,300 புட்டு வேண்டாமா, எகைன். இப்போ நம்ம தேவையில்லாததெல்லாம் நம்ம டெலீட் பண்ணிட்டோம். கீழே லெஃப்ட்டில் பாருங்கள் சேவ் இருக்குதா, இந்த வாட்ச் லிஸ்ட்டை சேவ் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ ரெண்டு ஸ்கிரிப்ட் தான் இருக்குது. புரியுதா நண்பர்களே? எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நேற்று நம்ம ஆட் பண்ணுறதை பார்த்தோம், இப்போ டெலீட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நமக்கு ஆப்ஷன் செயின் மொபைல் ஆப்பில் ஆப்ஷன் செயின் எப்படி பார்த்து ஸ்ட்ரைக் செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நிஃப்டியை டச் பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ரைட் கார்னரில் பாருங்கள் என்எஸ்சின்னு இருக்குதா, அதுக்கு கீழே ஃப்ரம் தி ரைட் செகண்டில் ஒரு செயின் படம் போட்டிருக்குதா, அதை டச் பண்ணுங்கள். அதுதான் ஆப்ஷன் செயின் லோட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏடிஎம். அங்கே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 24,013 ட்ரேட் ஆகிட்டுருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கால்ஸ், ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே புட்ஸ். இதில் ஷேடு பண்ணியிருக்கு இல்லைங்களா, அந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள், டாப்லேருந்து மிடில் வரைக்கும், அதாவது 23,800 24,000 வரைக்கும் உள்ள ஸ்ட்ரைக்ஸு, ப்ரைஸு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே ஷேடு பண்ணியிருக்கு. இது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இது எல்லாமே இந்தி மணி ஸ்ட்ரைக்ஸ். அதேமாதிரி ரைட் சைடில் புட் சைடில் பாருங்கள், ஃப்ரம் தி பாட்டம் 24,250 200 150 100 50 எல்லாமே ஷேடடாக காட்டியிருக்காங்க. என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, இந்த புட் ஸ்ட்ரைக்ஸ் எல்லாமே இந்தி மணி புட் ஸ்ட்ரைக்ஸ். நமக்கு என்ன ஸ்ட்ரைக் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஒரு நோட் பேடு கையில் வச்சுக்கோங்க. என்ன ஸ்ட்ரைக்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஹியூமன் டெண்டன்சி இந்த பேஜ் பார்த்துட்டு அடுத்த பேஜ் போகிறதுக்குள்ள அந்த என்ன நம்பர்னு மறந்துடுவோம். அதுலேயும் இதில் 50-50 அடுத்தடுத்த ஸ்ட்ரைக் இருக்கிறதுனால கன்ஃபியூஷன் வரக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு 24,000 இந்தி மணி ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 120. வேணும்னா எடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுடலாம். அடுத்தது 151, அடுத்தது 186, அடுத்தது 225, அடுத்தது 266. இப்போ இந்த 5 ஸ்ட்ரைக்கில் நமக்கு ஆப்டாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் 23,900 அப்படிங்கிற ஸ்ட்ரைக்கு, அதனுடைய ப்ரைஸ் 186. புரியுதுங்களா? இதில் இன்னொன்று பார்க்கலாம். லெஃப்ட் சைடில் ஓஐ காலுக்கு கீழே பாருங்கள், ஓஐன்னு போட்டு ப்ராக்கெட்டில் லேக்ஸ்ன்னு கொடுத்துருக்குதா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ லட்சம் கான்ட்ராக்ட்ஸ் இதில் இருக்குது அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. பர்சன்டேஜில் குறிப்பிட்டதில் இந்த 5 இந்தி மணியில் பார்த்தீங்கன்னா 23,950 கால் எவ்வளோ ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ப்ளஸ் 301%. நேற்றை விட இன்றைக்கி 300% அதிகமாக இருக்குது, 3 மடங்காக இருக்குது. அதனால் அதுக்கடுத்தது பாருங்கள், 23,900 கால் 37% அதிகரிச்சிருக்குது. 23,850 136.69% அதிகரிச்சிருக்குது. ஆனால் அந்த 23,900 23,950 பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் படி பார்த்திங்கன்னா அது 21.22 லட்சம் அதிகமாக இருக்குது. இது 24.11 லட்சம். அதனால் ரெண்டில் எதை வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்.
என்னுடைய ஐடியா 186 23,900 காலை நம்ம ட்ரேடுக்கு எடுத்துக்கலாம். அதேமாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 24,200 புட்டு 190.95, அதாவது எக்ஸ்பைரி நெருங்கி இதை குறைச்சிக்கிட்டே வரணும். கான்ட்ராக்ட் பிகின் ஆகும்போது ஒரு 220க்கு மேலே எடுத்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். 220 230 எடுத்தால் தான் நல்ல ஒரு ப்ரீமியம், நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அதனால் அப்போ இதை நோட் பண்ணிக்கணும். இங்கே 23,900 கால்னு நோட் பண்ணிக்கிறோம். இங்கே 24,200 புட்டுன்னு நோட் பண்ணிக்கிறோம். நோட் பண்ணிவிட்டு மறுபடியும் பேக் கொடுங்க. இந்த பேஜ் வந்துடுவீங்க. இதில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த சர்ச் பட்டத்தில் போயிட்டு 24,900 போட்டிங்கன்னா வந்துடும். என்ன பார்த்தோம், இது புட்டு 24,900 புட்டு. அதேமாதிரி 23,900 என்ன ஸ்ட்ரைக் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இதை நம்ம ஆப்ஷன் சைட்லேருந்து ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி இங்கே கொண்டாந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறது. இது டைம் டு டைம் மாறும். மார்க்கெட் மூவ் ஆக சப்போஸ் நீங்கள் 920க்கு ஆட் பண்ணியிருக்கீங்க, 940க்கு பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் மாறி இருக்கும். நமக்கு இந்த ரேஞ்சில் உள்ளது 180 ரேஞ்சில் உள்ளதை செலக்ட் பண்ணணும். இது வேண்டாம்னா இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தடவை டச் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வரும். பின்னுக்கு அனுப்பிடுறீங்க, பேக் சேவ் பண்ணிடுறீங்க. அடுத்து மறுபடியும் ஆப்ஷன் செயின் போய் ஆப்ஷன் செயின்லேருந்து உங்களுக்கு என்ன இப்போ கரண்ட்டில் 940க்கு அரௌண்ட் 180 எது இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நோட் பண்ணிவிட்டு பேக் வந்துட்டு சர்ச்சில் போய் அந்த ஸ்ட்ரைக்கை லோட் பண்ணிக்கிறீங்க. இவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.